உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம ட்ரேஸ் எடுத்த பேப்பரை எப்படி துணியில் அந்த ட்ரேஸை வரையணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வரைய வேண்டிய ட்ரேஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா போன முறை, அந்த ட்ரேசிங் பேப்பரை எடுத்துக்கிடணும். அடுத்து இந்த கார்பன் சீட் ப்ரௌன் கார்பன் சீட்டு, எல்லோ கார்பன் சீட், இந்த 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ஏதாவது அது துணியை பொறுத்து இருக்குது. துணி டார்க் கலராக இருந்தால் எல்லோ கார்பன் சீட்டு யூஸ் பண்ணணும். லைட் கலராக இருந்தால் ப்ரௌன் கலர் கார்பன் சீட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெள்ளை துணியில் போட போகிறோம், அதனால் ப்ரௌன் கலர் கார்பன் சீட்டை வச்சு போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த படத்தை துணி மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த கார்பன் சீட்டில் இந்த மாதிரி உள் பக்கத்தில் அது உள்பக்கம், இப்போ காட்டுறது வெளிப்பக்கம். இந்த வெளிப்பக்கத்தை மேலே தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த படம் எங்கே வரையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல துணியில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை லைட்டாக தூக்கிக்கிட்டு இந்த கார்பன் சீட்டை நம்ம உள்ளே தள்ளணும். இப்போ பாருங்கள், அந்த கார்பன் சீட்டு அந்த படம் வரையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் உள்ளே தள்ளிடணும். இப்போ நான் உள்ளே ஃபுல்லாக இது பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அது ஃபிட் ஆகி எல்லா இடமும் கவர் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிடணும் துணியில். இப்போ துணியில் துணி ஃப்ரேமில் இருக்கும். அந்த துணியை கீழே தரையில் வைக்காமல் ஒரு நோட்டு மேலே வச்சுக்கோங்க. அல்லது இப்போ நல்ல தரையாக இருந்தால் கீழே வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் வரைய ஆரம்பிக்கணும். இப்போ அந்த ஆரம்பத்துலேருந்து அதில் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு நெத்தி அந்த இதிலேருந்து வரைகிறேன். இப்போ நம்ம நார்மல் பென் அல்லது பென்சிலே எடுத்துக்கிறது பெட்ரு. பென்சில் வச்சு நம்ம நல்லா திக்காக வரையணும். அப்போ தான் அந்த படம் அது அழுத்தம் கொடுத்து கார்பன் சீட்டில் இருக்கிற இது பிரிண்ட்டு அதில் விழுகும். இப்போ நம்ம ஒவ்வொரு இடமா நம்ம கரெக்டாக பார்த்து வரிசையாக போட ஆரம்பிக்கணும். முதல்ல லைனாக இருக்கிறதெல்லாம் வரைஞ்சிடணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரையும் போது நல்லா அழுத்தி போடணும். பென்சிலை முடிஞ்ச அளவு நீங்கள் எடுக்காமல் போடணும். பென்சிலை தூக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வரைகிறது இதாக வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ துப்பட்டா அந்த மேலே இருக்கிறத வரைஞ்சிட்டோம். அதில் இருக்க டிசைன்ஸையும் கடைசி நம்ம வரைஞ்சிக்கிடணும். இப்போ ஃபேஸ் வரையும் போது கொஞ்சம் நல்லா பார்த்து நல்லா ரொம்ப இதாக வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபேஸ் தெளிவாக நல்லா தெரியாது. இப்போ நம்ம இது கார்பன் சீட்டில் வச்சு பார்க்கும்போது சில இடங்கள் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும். நீங்கள் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிடலாம். இப்போ இந்த இது கேர்ள் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இதே இது நம்ம இது வரையலாம், ஃப்ளவர் வரையலாம். அப்புறம் மேற்கொண்டு ஃப்ளவர்னால் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வரையலாம். பார்டரில் போடுற டிசைன்ஸ் வரையலாம். எந்த இது நீங்கள் போடுறதா இருந்தாலும் அந்த எந்த துணியில் போட போகிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த ட்ரேசிங் பேப்பரை நம்ம வைக்கணும். அதுதான் மெத்தடு கரெக்டாக. இப்போ கழுத்து மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கழுத்து வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த கழுத்துக்கு கீழே கொஞ்சம் தையலுக்கு கேப் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு எம்ப்ராய்டு ஏதாவது நீங்கள் போட போகிறீங்க. அப்போ அந்த டிசைன்ஸை செலக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் போன தடவை நம்ம பார்த்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் எடுத்து வச்சுக்கிடுவீங்க. ட்ரேசிங் பேப்பரில் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த கழுத்தில் அந்த ஃப்ளவர் எங்கனக்குள்ளெல்லாம் வரையணும்னு நினைக்கிறோமோ
அந்த இடத்துல வச்சு நம்ம நகட்டி கொண்டு போகணும். இப்போ ஒரே ஃப்ளவர் 5 இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளவரை மட்டும் போட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே இன்னும் அதே ஃப்ளவரை திருப்பி வர்ற மாதிரி போடணும். ஒவ்வொரு தடவையும் கார்பன் ஷீட்டை எடுத்து அந்த மாதிரி போடணும். இப்போ இதில் நம்ம சிங்கிளாக ஒரு லேடி மட்டும்தான் போடுறோம். அதனால் அந்த லேடி கரெக்டாக எந்த இடத்துல துணியில் வருதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம வச்சு வரைகிறோம். அழுத்தி நல்லா வரைங்க. எந்த காரணத்தை கொண்டும் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. எல்லாமே நீங்கள் வரைஞ்சி முடித்த பிறகு தான் நீங்கள் அந்த சீட்டை எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்து கார்பன் சீட்டை தூக்கி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த படம் நம்ம வரைஞ்சது தெளிவாக நல்லா இதில் விழுந்திருக்கும். இதில் நீங்கள் சரியாக அழுத்தி போடலைன்னா ஏதாவது சரியாக விழுகாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில இடங்களில் நம்ம வரையாமையும் இருப்போம். அதெல்லாம் நீங்கள் திருப்பி லைட்டாக பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், துணியில் அழகாக ஒரு லேடியை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இது நம்ம கைட்ட வரையணுன்னா நம்ம ரொம்ப சிரமப்படணும். அதே இது நம்ம என்ன வரையணும்னு நினைக்கிறோமோ அதை அந்த துணியில் கொண்டு வர்றது இந்த மெத்தடு படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இது ட்ரேசிங் பேப்பர். இப்போ நீங்கள் வரைஞ்சது. இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரியில் ட்ரேசிங் துணியில் எப்படி வரைகிறதுங்கிறத கற்றுக்கிட்டோம்.